நம்ம சில செயல்கள் மூலமா அல்லாஹ்வோட கோபத்துக்கு ஆளாகிடுறோம்னு தெரியுமா? ஷைத்தான் இந்த வீடியோவை பார்ப்பதை தடுக்க முயற்சிப்பான். அவனை முறியடிக்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று கமெண்ட் பண்ணுங்க. முதலாவது, உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை ஒதுக்க ஆரம்பிச்சாங்கன்னா கொஞ்சம் உஷாரா இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் யாரை வெறுக்கிறானோ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட சொல்லுவான், நான் இவரை வெறுக்கிறேன். அப்புறம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானத்துல இருக்கிறவங்க கிட்ட சொல்லுவாங்க. அப்புறம் பூமியில இருக்கிற மக்களும் அவரை வெறுக்க ஆரம்பிப்பாங்க. ரெண்டாவது, நீங்க மத்த மதத்தினர் மாதிரி நடந்துக்க ஆரம்பிச்சீங்கன்னா அல்லாஹ்ட்ட கோபத்துக்கு ஆளாகலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்களோட வழிகளை நீங்க அங்குலமா ஜானா பின்பற்றுவீங்க. அவங்க ஒரு பள்ளியோட பொந்துல நுழைஞ்சா கூட நீங்களும் நுழைவீங்க. மூணாவது, ரொம்ப முக்கியம், நம்ம தொழுகை நோன்பு போன்ற சோம்பல் காட்ட ஆரம்பித்தால் அல்லாஹ் நம்மளை கவனிக்கிறார்னு மறந்து போனா அதுவும் ஒரு ஆபத்தான அறிகுறி. நம்மளோட ஈமான புதுப்பிச்சுக்கணும். இதுக்கு குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் நிறைய ஆதாரங்கள் இருக்கு. உதாரணமா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நிச்சயமாக தொழுகை விசுவாசிகளுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் கடமையாக்கப்பட்ட ஒன்று. சூரா அன்-நிசா வசனம் 103. தொழுகையோட முக்கியத்துவத்தை இது உணர்த்துது. இந்த 3 விஷயங்களையும் மனசுல வச்சுக்கிட்டு நம்மளை திருத்திக் கொள்ள முயற்சி செய்யணும். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் மன்னிச்சு அவனோட அருளை பொழியணும்னு துஆ செய்றேன்.